எங்கள் பரலோக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த அதிகாலை பொழுதுல இந்த சத்தத்தை கேட்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களோட தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இன்னும் ஒரு பாட்டு நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் எதிலும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காரியத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாம் தீரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் எதிலும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காரக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும்பீரூற்றாய் மாற்றினரே. இந்த தேவன் எதிலும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கை தன்னை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் எதிலும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயனால். கடும் கானகத்தில் கர்த்தர் மாதினிலே கிடைக்கும் நிலை பாருதலே. இந்த தேவன் எதிலும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். தெரியலன்னா இப்படி இருக்காங்க சேர்ல, முகம் தெரியாதவங்க இருக்காங்க. எங்க தெரியும் தள்ளி போட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனத்தாழ்மையை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். மனத்தாழ்மை. என் முகம் தெரியாதவங்க இங்க எல்லாம் உட்காந்துக்கலாம். தெரியுது மாதிரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். இதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு மாதிரி இல்ல. அவர் என்ன செய்தாரா? எது வரைக்கும் அவர் தாழ்மை உள்ளவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது பாருங்க. எவ்வளவு நாட்கள் வரைக்கும்னா, சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அதை யாராவது ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்ம வாழ்க்கையில பாருங்க, அந்த தாழ்மை எவ்வளவு நாள் தான் நான் தாழ்மையா நான் இருக்கிறது, எவ்வளவு நாள் நான் குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்றது. நம்ம நினைப்போம் பாத்தீங்களா, சபையில நினைப்பாங்க எல்லாமே நான் அதை செய்யணும், ஊழியத்துல அதை செய்யணும் இதை செய்யணும் நினைக்கிறோம். ஆனா ஏற்ற காலம் வரும் வரைக்கும் என்ன வேணும்? காத்திருக்க வேணும்ல. இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். 30 வயசு வரைக்கும் அவர் செய்தது ரொம்ப தெரியாது. அடுத்த 3 வருஷம் செய்தது உலகமே அறியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ரொம்ப நமக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு நாமே நம்மள தடையா வச்சுக்க கூடாது. நம்முடைய சூழ்நிலைய காரணம் காமிக்கவே கூடாது. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும், இயேசுக்கா ஏதாவது செய்யறேன் இல்ல, நெருக்கத்துக்கு நடுவுல கூட தேவன் விசாலம் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்களேன், அவர் ஏற்ற காலத்திலேயும் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? அவருடைய கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும். இல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு சகோதரி கூட பாத்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்யல, ரொம்ப வெளியே தெரியல, பிரகாசமா இல்ல தெரியல. ஆனா இப்ப அவங்க பிரகாசமா இருப்பதற்கு காரணம் என்ன? அத்தனை காலங்கள் பொறுமையோடு அவங்க தாழ்மையோடு கூட சகித்து கொண்டு அவங்க அமைதியா இருந்ததுனால பாத்தீங்களா, இன்னைக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய அளவுல அவங்கள உயர்த்தி கொண்டே வருகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இப்படியே நம்ம காலம் எல்லாம் போயிருமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் சொல்வாரு, மதி நீ ஊழியம் செய்யணும்னு நினைச்சுக்கோ, எதை ஆசைப்பட்டேன்னா யாரோ உனக்கு ஸ்டேஜ் போட்டு கையில மைக் கொடுப்பாங்கன்னு நினைக்காத. ஒரு மாட்டு வண்டி ரோட்ல இருக்கும் பாத்தியா, மாட்டு வண்டியை திரும்பி போட்டுட்டு அது மேல ஏறி நின்று சுவிசேஷத்தை சொல்லு, இதுதான் உனக்கு கிடைச்ச ஸ்டேஜ்ன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை யாரும் பயன்படுத்தலையே அப்படின்னு நினைச்சு நம்ம விரக்தியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயன்படுத்தப்பட வேண்டிய எல்லாரும் முதலாவது உருவாகிறது எங்கதான்? ஜெப அறைதான். ஜெபம் இல்லாம ஊழியமே செய்ய முடியாது. ஜெபம் பண்ண 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 அவர்களை தேவன் ஊழியக்காரியாக மாற்றுவார். அறை வீட்டுக்குள்ள முதல்ல ஜெபிக்க கத்துக்கணும். என்னை ஆண்டவர் கூப்பிட்ட போது ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஊழியம் ஏபிசின்னு தெரியாது எனக்கு. வளர்ந்து வருகிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போகும்போது பார்ப்பேன், சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க அழகா ட்ரெஸ் போட்டு வருவாங்க. பாத்தீங்களா, ஒயிட் அண்ட் ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகா ட்ரெஸ் போட்டு வராங்க. அவங்களோட ஒரு வருஷம் 5th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது நினைக்கிறேன், ஊர்ல நான் ஒரு வருஷம் எனக்கு பாட்டி வீட்டுல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வர சிஸ்டர்ஸை பார்க்கும்போது நினைப்பேன், என்ன அருமையான வாழ்க்கை, அம்மா அப்பா அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அங்க எப்படி இருக்குது, சூப்பரா இருக்கிறாங்களே, அழகா வந்துட்டு அழகா போறாங்க, ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். அதுக்காகவே ஊழியம் செய்யலாம்னு நினைச்சு ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஆனா ஊழியம் ரொம்ப ஈஸி நினைச்சிட்டேன். ட்ரெஸ் தான் மாத்தணும் போல இருக்குதுன்னு நினைச்சிட்டேன். ஆளையே மாத்திர ஆண்டவர். அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சிஸ்டர்லாம் சொல்லுவேன், நான் வந்துட்டுமா, அவங்க அட்ரஸ் கூட கொடுப்பாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே கால் வைக்கிறதுக்கு ரொம்ப பயம். இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் சர்வசாதாரணம். அப்பெல்லாம் எப்படி இருக்கும், ஐயோ வெளியே போனா என்ன நடக்குமோ தெரியாது, உலகத்தை பார்த்தா கொஞ்சம் பயம். அதனால தான் தப்பிச்சு பொழைச்சி ஆண்டவர் வந்து அடிச்சு உதச்சு சரியான ரூட்டு கொண்டு வந்துட்டார். எல்லார் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும், பல ராங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் வரும். ஆனா நம்மை அழைத்த தேவன் ஒரு நாள் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை பிடிச்சு நடத்துவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க பிதாவினுடைய கண்ட்ரோல்ல, பிதாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உலகத்துக்கு வந்தார். 33 வருஷம் உலகத்துல வந்தார். சரியான வேளையில உயர்த்தப்பட்டார். நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சார். ஆனா பாவம் செய்யாத ஒரு பிரதான ஆசிரியர். நமக்கு இருக்கிற எல்லாம் தெரியும், டெம்டேஷன் தெரியும், புகழுக்கு எவ்வளவு ஏங்குகிறோம், பணத்துக்கு எவ்வளவு தேவைகளுக்கு ஏங்குகிறோம், வயிறு பசினா என்ன ஆண்டவருக்கு தெரியும், உடம்பு சரியில்லைன்னா என்ன, சிக்னஸ்னா என்ன, மரணம் எப்படி ஒரு மனுஷனை பாதிக்கும், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அதனால்தான் நம்மை போல அவர் எல்லாவற்றிலும் பாடுபட்டாலும் அவர் என்ன செய்யறாரு, ஜெயம் உள்ளவராயிருக்கார். எங்கேயும் விழுந்து போகல. நம்ம 10 படி ஏறுவோம், பொத்துன்னு வைக்கிற விடுவோம். உடனே என்ன நினைப்போம், 10 படிக்கு நான் ஏறினது இல்ல, 11வது படிக்கு ஏறணும்னு நினைப்போம். அங்க ஏற முடியாது. அங்க அவ்வளவுதான், திரும்பி 1வது படியில இருந்து ஆரம்பிச்சாதான். அப்ப ஜெபம் இல்லாத படிக்க ஊழியம் செய்ய முடியாது. ஜெபிக்க 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 ஆண்டவர் கத்துக் கொடுப்பார். உனக்கு எதுக்காக நான் தெரிந்து கொண்டேன், ஊழியத்துல உன்னுடைய பங்கு எது, அதெல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற
வழிகள் உண்டு, அதன் முடிவா மரண வழிகள். நான் முக்காவாசி சகோதரர்கள்லாம் பேச தெரியாது. ஃபேமிலியா வந்தா பேசுவேன், தனியா எந்த சகோதரிலையும் எனக்கு நடத்துறது அளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்படி வளர்க்கப்பட்டது வாழ்ந்தது எல்லாம் அந்த சூழ்நிலை. இப்போ ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்களை நடத்துவாங்க. இது இவ்வளவு நாள் தெரியாம நான் போய் அதுல கால் விடலாமா? முடியாது. இப்படிதான் இருந்தாதான் எனக்கு சேஃப்டி. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை நடத்து எதுக்கு தெரிஞ்சு கொண்டார். சின்ன பிள்ளைகளோட பேச முடியும், நடத்த முடியும். அது மாதிரி சகோதரிகளோட ரொம்பவே முடியும். ஆனா குடும்பங்கள் வந்தா முடியும். என் மகனை போல வாலி பிள்ளைகள் வந்தா முடியும், பொண்ணுக்கு வந்தா முடியும். எது முடியல நான் ட்ரை பண்றதே கிடையாது. வேணாம், நமக்கு ஒத்து வராது, அதனால பழக்கம் இல்லை, விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அதுல நான் ரொம்ப போறது கிடையாது. துணிகரமா நான் இருந்தேன்னா அது நிச்சயமா அது நல்லாவும் இருக்காதுல்ல. அப்ப அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, மோசேக்கு யாத்திரை 33:14 சொல்லுது. அது மோசே எப்படிப்பட்டவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோசே ஆண்டவரோட பேசுகிறவரா இருந்தார். 33:7-11 வாசிக்கும் போது, மோசே கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலேயே போட்டு அதற்கு பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். நம்ம வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்குதா? இன்னைக்கு அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, மந்திரம் பண்றாங்க, சூனியம் பண்றாங்க அப்படின்னா அது பலிக்காம இருக்கிறதுக்கு நம்மை வழி நடத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அப்ப பெற்றிருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய மொழி என்னது? சொப்பனங்கள்ல பேசுவாரு, தரிசனங்கள்ல பேசுவாரு, மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசுவாரு, சூழ்நிலைகளை கொண்டு பேசுவார். இத்தனை விதத்துல அவர் பேசுகிறவர். நம்முடைய தேவன் பேசுகிறவர். பேசாத கல்லோ மண்ணோ கையின் சித்திரமோ கிடையாது. எனக்கு தெரியலையே, எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லையே, இயேசு கிறிஸ்து பேசுவார். உங்க கையில இருக்க வேத புத்தகத்தை எடுத்து வழக்கமா நீங்க வாசிச்சுட்டு வரும்போதையும் வாசிச்சு பாருங்களேன், பேசுவார் ஆண்டவர். நம்மள இந்த உலகத்துல திக்க சொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாரும் எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்க சொல்ல ஒரு நாள் விட மாட்டேன்னு சொல்றேன். உலகத்தின் முடிவு வரையும் நான் விட மாட்டேன்னு சொல்றேன். இந்த உலகம் எப்படி வேணா நம்மளை கைவிடும், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த மோசே பெரிய லீடர் ஆகிறதுக்கு அவர் முதலாவது எப்படிதான் இருந்தார்? ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு மனுஷனாங்க. தேவ பிரசனத்துக்கு ஏங்கணும் இருதயம். எப்ப நமக்கு ஒரு தனிமை கிடைக்கும், எப்போ ஒரு நாள், ஒருவேளை சர்ச்சுக்கு நீங்க வர முடியாத நாள் இருக்கலாம், ஆனா ஆண்டவரோட பேச முடியாத நாள் ஒன்று இருக்குதா? இல்லவே இல்லை. இல்ல, நேற்று ஊழியம் முடிச்சா கூட இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பிரிஸ்கா தான் இருக்கணும். நேற்று தான் ஊழியத்துல கலந்துகிட்டேன், வாரத்துல ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லையே. நமக்கு இங்கெல்லாம் ரெஸ்ட் கிடையாது, பரலோகத்துல ரெஸ்ட் உண்டு. தூங்குற நேரம் நமக்கு ரெஸ்ட் தான் இல்ல. எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் தூங்கியும் திருப்தி ஆகாத தூக்கத்தை 4 மணி நேரம் தூங்கினா கூட நமக்கு போதும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. டாக்டர்ஸ் 6 மணி நேரம் தூங்குவாங்க, இன்னும் முடிஞ்சா 8 மணி நேரம் கூட தூங்குவாங்க. நம்ம 4 மணி நேரம் தான் தூங்க முடியும். அந்த 4 மணி நேரம் ஸ்லீப் எப்படி இருக்கும்? சூப்பரா ஸ்லீப் இருக்கும். அந்த தூக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நல்ல தூக்கம் தூங்காம காலையில எழுந்து கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன முடியலன்னா அந்த 6 மணி நேரம் புரண்டு படுத்து இருந்திருப்பாங்க. அதுல 10 முறை பாத்ரூம் போவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு அம்மா என் கூட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் அதை நிம்மதியா தூங்குறதே கிடையாது சார். ஏன் சிஸ்டர்? வயசாகி போச்சு இல்ல சிஸ்டர். அப்ப என்ன சார் ஆகும்? 6 முறை பாத்ரூம் போறேன் சார். 9 போறேன் வரேன், அப்புறம் படுத்த தூக்கமா வரும். நான் கடிஞ்சு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த வியாதியை கடிந்து கொள்ளுங்க, அந்த டிஸ்டர்பன்ஸ் கடிந்து கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். வயசாக சுகர் வரும், வயசாக கண்ணாடி போடணும், வயசாக கால தேஞ்சு போயிடும். எது சொல்றோமோ எது நினைக்கிறோமோ அதான் நடக்கும் பாருங்க. அதான் கண்ணாடி நான் போட்டேன். 40 வயசுல கண்ணாடி போடணும்னு சொல்றாங்க, போட்டுருவோம் அப்படின்னு. அப்ப பாருங்க, எதுக்கு நீங்க தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. வயசாவதுல மறதி வந்துருது. ஆனா மறதி வருகிற நீங்களே உங்களுக்கு யாரோ திட்டினது மட்டும் மறக்குதா? உங்க பொருளை எவராவது திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறக்கிறீங்களா? மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. ஆனா வச்ச பொருள் எங்க மறந்துருமா? அப்ப அது எப்படி நம்ம நியாயம் ஒத்துக்கிறது பாருங்க. ஆமா, செல்போனை மறப்பாங்களா? எதை எடுத்தாலும் செல்போனை மட்டும் விடவே மாட்டோம், உயிர் மாதிரி. இன்னைக்கு போனை, இன்னைக்கு வாட்ச் போடலாம் மறந்துட்டேன், செல்போனை மறக்க முடியுமா? அது இல்லாம வாழ்க்கையே இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மறந்துடுச்சு, வயசாயிடுச்சு, மறந்துடுச்சு.
வயசாயிடுச்சு, எனக்கு ஒரு கோபம் வருது, எரிச்சல் வருது. வயசாயிடுச்சுன்னா உலகம் சொல்லுது நீ மூடுன்னு சொல்லுது, அமைதியா இருக்கு, பேசாதன்னு சொல்லுது. நம்ம வயசாயிடுச்சுல எனக்கு கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்றது? உனக்கு தான் பிபி வரும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தான் பிபி வரும், உனக்கு தான் மூளை நரம்பு பஸ் ஆகும். எங்க இதுல ஒரு அம்மா வேலுக அம்மா சொல்லியிருக்காருல்ல, அவங்களுக்கு பாருங்க மூளை நரம்பு பஸ் ஆயிடுச்சு. பிள்ளைங்க கொடுத்த டார்ச்சர், அந்த பணத்தை கூட நகையை கூட எவருக்கு எழுதி வைக்க போற, என்ன எழுத போற, நம்ம நாளைக்கே சாவர மாதிரி. அந்த அம்மாவுக்கா அது மேலதான் இருதயமே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொருள் மேலேயே இருதயம். சொத்தை யாரும் எடுத்துக்குவாங்களோ தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். அதனால சொத்தே இல்லை. ஏசுதான் எனக்கு சொத்து. எத்தனை பேருக்கு ஏசு சொத்து? அல்லேலூயா. அல்ல கவலைப்படணுமா என்ன? ஏசு மட்டும்தான் இல்ல, ஏசுதான் பரிபூர்ணமானது. அவரு ஒரு ஆத்துமாக்குள்ள இருந்துச்சுன்னா போதும். சொத்து இல்ல, பணம் இல்ல, இல்ல நகை இல்ல. எல்லாரும் போடுறாங்களே, எனக்கு மட்டும் கவரிங் நகை போட்டிருக்கேங்க. ஆரம்ப நாள்ல அப்படிதான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சரி இப்ப அவசரத்துக்கு கூட ஒரு கவரிங் நகையை வாங்கி போட்டுக்காங்க. எனக்கு கவரிங் நகை போட்டா எப்படி இருக்கும்னா, எல்லாரும் என்னையே பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க பார்க்க மாட்டாங்க, எனக்கு மட்டும் அசிங்கமா அவங்களே நம்மளே பாக்குற மாதிரி தெரியுமா, இதை விட ஒண்ணு இல்லாம போறது பெட்டர்னு போயிடுவேன். அப்ப சொல்லுவாங்க, மானத்தை வாங்குறீ நீ. எத்தனை பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் கவரிங் நகை போடுறாங்க, உனக்கு மட்டும் என்ன அப்படிவாங்க. எனக்கு என்னமோ கில்ட்டியா இருக்கும். ஒரு பஸ்ல போனா எல்லாம் நம்மளே முறைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பார்க்காமலே நானே சொல்றேன், இது கவரிங்னு சொல்றேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ள என்ன செய்யுது, அப்படியே பொருள் மேலேயே இருக்குது. என் ஒரு நகையை ஆண்டவர் கழட்டு வச்சார். கடைசியா மோதிரம் நிறைய இருந்துச்சு, குட்டி குட்டி மோதிரம் நிறைய என் பிள்ளைங்க வாங்கி கொடுத்தது. எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன், மேட்ச் மேட்சா போடுவேன். அத ஒரு டிசைன்ல போட்டா ஒண்ணுதானே இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படியே மாறி மாறி, அதுவும் என் ஹஸ்பண்ட் டயாலிசிஸ் டைம்ல இது தேவையா எனக்கு அதை போட்டு போவேன். ஏன்னா அந்த ஒரு இடம் தான் எங்களுக்கு அவுட்டிங் போற இடமே, அது எங்கேயும் போக முடியாது. அப்ப பாருங்க, ஒரு நாள் என்னாச்சு, பாக்ஸோட காண போட்டேன். என் ஹஸ்பண்ட் திட்டாங்க, போறது ஆஸ்பத்திரிக்கு, மாத்துறது மோதிரத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டினாங்க. தாழ்ச்சியில கழுத்து எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடுவேன். அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாது, ஆனா போட்டா மதிப்புன்னு தெரியும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நாள்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மோதிரத்தை ஒரு பாக்ஸ், ஒரு மோதிரம் மாத்திரத்துல பாக்ஸையும் மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தேட்டு நல்லா திட்டிட்டு, என் பிள்ளைங்க திட்டுது, அம்மா இருக்கிறதையா சேர்த்து வைக்கிற புத்தி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமா போச்சு. ஒரு ஊழியக்காரர் அப்ப பார்த்து வந்தார், அப்பயே சொல்ல வேண்டாம், அவர் வந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்க வீட்டுல வேலை செய்யறமா தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்க பொண்ணுக்கு அப்பதான் கல்யாணம் நடக்குது, பேசிட்டு இருந்தாங்க. அது தூக்கி போய் வித்துட்டு போட்டு வித்து போயிடுச்சு, இனி வராது. ரொம்ப கவலையா இருந்தது. அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ராத்திரில ஜெபம் பண்ணலாம். நீங்க உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, நான் என் வீட்லயே ஜெபம் பண்றேன். ராத்திரி ஃபாஸ்டிங் போடுங்க, 2 பேரும் ஜெபிப்போம், அது எப்படி காணாம போயிடும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 2 பேரும் ஃபாஸ்டிங் இருந்தோம். அடுத்த நாள் டயாலிசிஸ் போயிட்டு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து எதையோ நோண்டிட்டு இருக்கும்போது அதே பீரோவை தான் பார்த்துருக்குறாங்க. அந்த இடத்துல அப்படியே இருக்கு பாக்ஸ், ஒண்ணு கூட தொலைல பாருங்க. அதுக்குள்ள நான் என்ன பொறுத்துன்னு எடுத்துட்டேன், கடவுளே இந்த விக்கிரகமா நான் நினைக்கிற மோதிரத்தை போடவே மாட்டேன். அதுக்குள்ள என்னையும் சரியாக்கிட்டாரு பாத்தீங்களா. நம்ம உபத்திரப்படுகிறது ஒண்ணு கூட வேஸ்டே கிடையாது. அதுக்குள்ள உடைச்சு எடுத்து என்னை உருவாக்கிட்டாரு. பிள்ளைகள் ஒரு பக்கம் திட்டுது, ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் திட்டுறாங்க, என் மனசாட்சி கேவலமா என்னை நினைக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா நல்லதுதான் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் அழைச்சாதான் அப்படிதான் நடத்துவார். அதுக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஈஸியா நம்ம படரையை கொடுத்துட்டோம்னா பரவாயில்ல. பார்பர் ஷாப்புக்கு ஒரு மனுஷன் போறான்னா அவன் கையில கத்தி வச்சிருப்பான், என்னென்னமோ வச்சிருப்பான். ஒழுங்கா மண்டையை கொடுத்தா ஒழுங்கா கட் பண்ணுவான். சில பேர் இப்படி இப்படி இழுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்க, அவன் இஷ்டத்துக்கு ஷேப் பண்ணி விடுவான். அத மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் கையில் நம்ம குடுமி இருக்குது. நம்ம நிறைய நேரத்துல நான் நினைச்சேன் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். என்னால இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா உலகமே தோன்றதுக்கு முன்னாடி என்ன செய்தேன், முன்குறிச்சிட்டேன்னு சொல்றாரு. யாருக்காவது கவலையா இருக்கா, இப்படி போய் என்னை முன்குறிச்சிட்டாரு? இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முன்குறிச்ச பாதைக்காக நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா எஜமானுடைய கரத்துல நம்ம எல்லாரும் எப்படி பயன்படுத்தப்படுவோமா? வல்லமையான கருவிகள். பேதுரு பாருங்க, அவர் போன இடமெல்லாம் அந்த நிழல தொட்டவங்க எல்லாம் சுகமடைஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம பாட்டு மட்டும் பாடுவோம், பேதுரு போல பயன்படுத்துங்க, பவுல போல பயன்படுத்துங்க. ஆனா ஒரு துளி கூட இம்மி அளவு தாழ்மையே இருக்காது பாருங்க. ஆண்டவர் தாழ்மையை சொல்லி கொடுப்பாரு. எங்க அம்மா சொன்ன மாதிரி இருந்தா நான் என்ன மாதிரி இருப்பேன், பெருமையா தானே இருந்திருப்பேன். நான் வீட்டுக்குள்ள போகும்போது அப்படிதான் பெருமையா போனேன். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அடி வாங்கி ஒண்ணுமில்லைன்னு
அப்படியே பிளாட்டா வச்சுட்டாரு கடவுள். அதுக்கப்புறம் அவர் அஸ்திபாரத்து மேல கட்டப்படும் போதுதான் வாழ்க்கை நல்லாச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நல்லாக்குவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வயசானாலும் சரி, இனிமே நான் என்ன பெருசா கிளிக்க போறேன்னு நினைக்கலாம். ஆனா நம்மளை வச்சிருக்குது அவர் ஏதோ செய்யறதுக்காக தான் வச்சிருக்கிறார். எவ்வளவு பேர் மறிச்சு போயிட்டாங்க, நான் மட்டும் ஏன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். சில நினைச்சு பார்ப்பீங்க, ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி தெரியுது. என் பிள்ளைகிட்ட சொல்வேன், ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்குது, என்னத்துக்கு வச்சிருக்காரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு நிச்சயம், அவருக்கு உழைக்கிறோம் இல்ல, பிரயோஜனப்படுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு கூட வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஒருபோதும் அது வேஸ்ட் கிடையவே கிடையாது. இதுதானே மந்திரங்கள் செய்ய செய்யதான் அந்த மாந்திரிகத்தை அழிக்கிற வல்லமையை கொடுத்தார். இங்க வந்து எங்க சர்ச்சில் வர ஒருத்தவங்க, என் சிஸ்டர் செய்யறாங்க, நான் என்ன பண்ண பாவம், எனக்கே செய்யறாங்களே, அவளை எவ்வளவு நேசிச்சேன், அவளுக்கு என்னெல்லாம் பண்ணேன், எனக்காக வச்சுட்டா ஒரு ஊழியர்கள் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 27 நாள் ஒரு மாசத்துல கூட இருந்து 3 நாளா ஒழுங்காகி திரும்பி அந்த கூட்டத்துக்கு நேற்று வந்துச்சு பாருங்க. ஊழியக்காரங்க மேலதான் தப்பு போல இருக்கு. அவங்க சொன்னாங்கன்னா போதும், மூஞ்சி இறக்கி வச்சு அப்படியே வெறுப்பு கசப்பு. வீட்டுக்காரருக்கு எத்தனை டோஸ் விழுச்சோ தெரியாது, எல்லாருக்கும் உழுது விட்டுருக்கோம் டோஸ், சாபம், புடி சாபம் அப்படின்னு எல்லாம் விட்டு மூஞ்சது எதுக்கு மூஞ்சத்துக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அது பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஊழிய செய்யறவங்க மூச்சை பார்த்தா எப்படி தெரியும், உள்ள இருக்கிறது வெளியே தெரியும். எக்ஸ்ரே கண்ணு கத்தர் கொடுப்பாரு, ஸ்கேன் எடுக்கிற கண்ணு கொடுப்பாரு. அது என்ன செய்யுது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், இப்படியே இருந்த போன சாத்தான் நான் இன்னும் ஒரு 8 சாத்தானை கூட்டு வந்து உள்ள வந்துருந்தேன். அப்புறம் தான் அது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ அப்படி சொல்லி அப்புறம் சரியாகி அப்புறம் 3 நாள் ஒரு மாசத்துல 27 நாள் பிரச்சனை இருந்துச்சு. 3 நாள் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? அது 27 நாள் புருஷன்கிட்ட ஒழுங்கா பேச முடியாது, குடும்பத்துக்கு ஒழுங்கா சமைச்சிருக்க முடியாது, சாப்பிட்டிருக்க முடியாது, ஊழியத்துல வந்து அந்த ஆராதனை நேரத்துல சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம இப்படிதான் ஒவ்வொரு நாளையும் வீணாக்குறோம் பாருங்க. ஹஸ்பண்ட சண்டை போட்டா உங்களுடைய ஹஸ்பண்ட் வெளியே போய் உங்களே நினைக்க மாட்டார். அவருக்கு எத்தனையோ வித பாரங்கள், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எத்தனையோ காரியம் இருக்குது. பொம்பளைங்களுக்கு தான் நம்ம வீட்டு வேலையை பேசுவோம், அவங்களாம் பேசவே மாட்டாங்க. அவர் வந்து முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்தா போதும், இங்க இருந்து கண்ணெல்லாம் சிவந்து போய் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, எவனாவது இப்போ வந்தானா இந்த மனுஷன் எப்படி இவளை கொடுமைப்படுத்துறான்னு தெரியல. செவன்னு அழதான், அப்பெல்லாம் ஒரே அழதான். ஹஸ்பண்ட் ஆப்பர் வேலையா, காலை போனா ராத்திரி தான் வருவாங்க. சில நாள் வரமாட்டாங்க, 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர்கிட்ட அழுகிறது ரொம்ப பிடிக்கும். அது என்னத்துக்கு அழுதுன்னு இப்ப நினைச்சு பார்த்தா, ஆண்டவர் சும்மா விட்டது பெரிய காரியம். அடிச்சு கொண்டிருக்கணும் என்னைய, சும்மா என்னையே நினைச்சு அழுவேன், என் வாழ்க்கையை நினைச்சு அழுவேன். அது சுய பச்சாதாபமான கண்ணீர் எனக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஏன் ஆண்டவரே, இப்படி ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, சைலண்டா இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு, நீ அழுத முதல்ல விடு அப்படின்னு. என் பிள்ளைகளுக்காக அழுவேன், வாரம் தவிர அழுவேன். புதன்கிழமை ஆயிட்டு அழுவுதான் எனக்கு வேலையே. எல்லாரும் போனோம்னா கதவை சாத்திட்டு என் பிள்ளைகளுக்காக நினைச்சு அழுவேன். செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்காரன் நினைச்சு அழுவேன். திங்கக்கிழமை என்னையே நினைச்சு அழுவேன். ஒரு காரணம் வச்சு அழுவத்துக்கு. ஒரு தடவை புதன்கிழமை அன்னைக்கு பாசிங் இருக்கணும், எல்லாம் அனுப்பிச்சுட்டு கதவை சாத்திட்டேன், அழுவத்துக்கு ரெடி ஆயிட்டேன். அதே இடத்துல வந்து முட்டி போட்டேன். ஏசப்பா சொன்னாங்க, உள்ளத்து ஆழத்து நல்லா கேக்குது, வாயை மூடு, முதல்ல அழைய விடு அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு அழைய விட்டாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப தரிசனத்துல காமிச்சார், 3 பிள்ளைகளுக்கு அழுவுறது இன்னைக்கோட விடு. எங்க வீட்டுல மேல ஜெப வீடு இதே மாதிரி சர்ச் இருந்தது. எப்போ அங்கதான் இருப்பேன், வேலையெல்லாம் முடிஞ்சுதான் கதை விட்டு மேல போயிடுவேன். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொன்னாரு, உலக நாடுகள் எங்கும் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, உன் வாலி பிள்ளைங்க 3 தான் உனக்கு பிள்ளையா? எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க தாய் தகப்பன் இல்ல ஜெபிக்கிறதுக்கு, கேர் எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல, சொல்றதுக்கு ஆளே இல்ல. உன் பிள்ளைய நினைச்சு நீ ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளை நான் பாத்துக்கணும். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து முடிவெடுக்காத, இவ்வளவு அசிங்கமா இருக்கிறாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்காத. உன் பிள்ளையா இருந்தா நீ என்ன செய்திருப்ப? விட்டுருவியா? ஜெபிப்பல்ல, சொன்னாதான் கேட்காதுங்க, ஜெபிக்க மாட்டோமா, உபாசிக்க மாட்டோமா, அதை செய்தி உன் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு பாருங்க. அப்போ அதுக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத ரொம்ப கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வந்தேன். ஒரு பெரிய ஊழியத்துல வாலண்டியரா இருந்தேன். அவர் சொல்லுவாரு, எல்லா நாளும் வரணும், புதன்கிழமை வர முடியாதுன்றது அப்படின்னு. புதன்கிழமை உனக்கு என்ன ஆச்சு? இல்ல ஆண்டவர் என்னை சந்திக்க வருவார். அப்ப புதன்கிழமை மட்டும்தான் வருவார், அவனை சந்திக்கிறது, வேற நேரமே கிடைக்காது அவருக்கு. இந்த ஊழியத்துல வாலண்டியரா இருக்கணும், உனக்கு அறிவு இல்லையா? நான் யோசிச்சு பாரு. நான் ரொம்ப கவலைப்படுவேன், என்னடா இந்த ஊழியக்கார் நம்ம பிரைவசிக்குள்ள வந்து வராரு,
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சபையில சொல்றது கேட்கவே மாட்டாங்க. சிஸ்டர் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு பிரைவசிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகுறாங்களே, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். கட்டாயமா வெளியே போக வேண்டிய நேரம், கட்டாயமா ஊழியத்துல வாலண்டியரா இருந்தேன், ஒண்ணு கூட வீண் போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். மோசே பெரிய லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பாடுபட்டார், அதுக்கு முன்னாடி சிநேகிதரா இருந்தார். ஆண்டவர் அவர் எப்படி இருந்தாங்களாம், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தார். யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா இதுல 7-11 வாசிக்கிறோம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாம் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலை நின்று கொண்டு அவன் கூடாரத்துல பிரவேசிக்க மாட்டான், அவன் பின்னே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப மோசே கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும்போது என்ன ஆகுதான், மேக ஸ்தம்பமாய் ஆண்டவர் இறங்கி வர்றார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் இறங்கி வருதான், கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசே கூட பேசுறாரு. இவங்க பாக்குறாங்க, எனக்கு இது கொடுப்பினை இல்லையே, எனக்கு கொடுப்பினை இல்லையே. எல்லாருக்கும் கொடுப்பினை உண்டு, அவரிடத்துல பட்சபாதம் இருக்குதா? நிச்சயமா பட்சபாதமே கிடையாது. அப்ப எனக்கு கொடுத்து வைக்கலையே நினைச்சுட்டு அப்படியே பாக்குறாங்க, பயந்து நடுக்குறாங்க. அப்ப ஜனங்கள் பாருங்க, அவங்க எல்லாம் நின்று பாக்குறாங்க. சிநேகிதனை ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசே கிட்ட எப்படி பேசினாரா, முகமுகமாய் பேசினார். நம்மளுக்கு எல்லாம் சொப்பனத்துல தான் பேசுறாரு. சில பேர் நல்ல ஆவிக்குரியவங்களுக்கு தரிசனத்துல பேசுறாரு. ஆனா எனக்கு முக்காவாசி சொப்பனத்துல தான் பேசுவார். எப்பாவது ரேர் தான் தரிசனம், சொப்பனத்துல நல்லா பேசுவார். நல்லா எழுந்துருவேன். காலையில எத்தனை மணிக்கு நான் சொல்லக்கூடாது, அப்புறம் அதுல பிராக்கெட் வந்துடும், ஃபுல் ஸ்டாப் வந்துடும். அப்ப பாருங்க, எழும்புற நேரம் எழுந்துருவேன். எழுந்துட்டு நல்லா தான் தூங்கிருப்பேன். ஆனா தூக்கம் வர மாதிரியே இருக்கும். 5:30 மணி பிரேயர் முடிச்சோன்னா திரும்பி தூங்கணும் போலவே இருக்கும். சரி, கொஞ்சம் கண்ணா சொந்தம்னா போதும், அப்போ வெளிப்பாடு இருக்கும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? ஹல்லேலூயா. ருசிக்கலையா? அப்படி ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? ஏன்னா நான் முதல்ல என்னை கைட் பண்ண ஊழியக்காரர் சொன்னதுல இருந்து, காலையில 1 hour நீ ஆண்டவருக்கு செலவு பண்ணு, இயேசுவை நீ பாப்ப, அவர் குரலை கேட்பேன்னு சொன்னார். அதனால என்ன செய்வேன், எழுந்துட்டு 1 மணி நேரம் ஜெபம் மட்டும் படுத்துவேன். அப்ப ஜெபமே பண்ண தெரியாது. 3 பாட்டு பாடுவேன், 2 அதிகாரம் வாசிப்பேன். ஐயோ 1 hour ஆகலை, திருப்பி ஜெபம் பண்ணேன். யாருக்காக? ஒன்லி ஃபார் மை ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட், என் புள்ள குட்டி, மாமியார் கிடையாது, மாமியார் நாத்தனாரி, இவங்க பண்ற வேலை, சொல்ற வேலை, அவங்க சொல்றது இவங்க சொல்றது, இதெல்லாம் சொல்லி முடிப்பேன். 1 மணி நேரமே ஆவாது. ஐயோ 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு, இன்னும் பண்ணுவோம், இன்னும் 2 பாட்டு பாடுவோம், இன்னும் ஒரு அதிகாரம் வாசிப்போம். இப்படிதான் தொடங்கிச்சு என் வாழ்க்கை. ஆனா ஒரு நம்பிக்கை, ஏசாமி இன்னைக்கு கூட பேசுன்னு சொல்லிட்டாரு, பேசுவாரு. அப்படியே படுத்துட்டு கவனிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது கிடைக்குதா கிடைக்குதா கிடைக்குதா. ஒவ்வொரு நாளும் ஏசு என்னோட பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் சொப்பனத்துல தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை வாங்குறது, அந்நிய பாஷையில பேசி இங்க ஆரவாரமா இருக்கிறது இல்ல, வாழ்க்கையோடு இணையணும். எப்ப சில பேர் பாத்தீங்களா எப்படி நல்ல ஆவியில நிரம்புனீங்க? ஆவியில நிரம்புறது எதுக்கு? வசனம் நமக்கு நல்ல மூளையில பதியறதுக்கு தான். ஆராதனை வேளையில ஜெயம் எடுக்காத ஒருத்தரால வார்த்தைகள் மண்டையில போவே போவார். அந்த வார்த்தைகள் 1, 30, 60, 100 பலனளிக்கவே முடியாது. ஆராதனை வேலையை அசால்ட்டா நினைச்சுட்டு சபைக்கு வர பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆராதனை வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படணும். எத்தனை பேர் வரும்போதே அப்படியே துள்ளிக்கிட்டு வரீங்க, வரும்போதுதான் சோகமா வரும், சண்டை போட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கும்முன்னு மூச்சை வச்சுட்டே வருவாங்க. ஊழியக்காரங்க மேலே கோவமா உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு முறை நாங்க ஒரு இடத்துல கூட்டம் நடத்தணும். அப்போ ஒரு சிஸ்டர் போன் அடிக்கிறாங்க. ஒரு தடவை சொல்லிட்டேன், சிஸ்டர் இப்படி இப்படின்னு சொல்லிட்டேன், ரூட்டு முதலே சொல்லிட்டேன். அவங்க நின்றுட்டு போன் அடிக்கிறாங்க, அந்த என் போனுக்கு தான் அடிக்கிறாங்க சொல்லிட்டேன். சரி, அப்புறம் ஒரு வழியா வந்துட்டாங்க, எங்கேயும் விசாரிச்சு வந்துட்டாங்க. வந்த உடனே மூஞ்ச தூக்குனது தான், முடிகிற வரைக்கும் தூக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. ஐயோ வீட்டுக்காரர் அடிச்சுட்டாரு போல இருக்கு பாவம். ஏன்னா குடிப்பாரு, குடிச்சுட்டு அடிச்சுட்டாரு போல இருக்கு. நான் மூஞ்ச பாக்குறேன், நான் எப்படா உங்க பக்கத்துல போவேன் இருக்கிறேன். முடிச்சுட்டு அவங்க கிட்ட போய், சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, அடிச்சுட்டாரா வீட்டுக்காரர், குடிச்சுட்டு அடிச்சுட்டாரான்றேன். உங்க மேலதான் கோவத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், என் மேல கோவப்பட்டு இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயருடைய முழு விடுதலையை நீங்க பெறாம போயிட்டீங்களே. அது பாத்தீங்களா, அவ்வளவு தாழ்மைக்கு விரோதமானது பெருமை. சிஸ்டருக்கு போன் அடிச்சேன், இவ எடுத்துருக்கலாம்ல, அந்த மைக்லயே பேசிட்டு இங்கேயே பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு செல்போன் சொல்லுங்க இப்படி வாங்க அப்படி வாங்க சொல்ல முடியுமா? யார்கிட்டயும் கொடுப்போம், அவங்க சொல்றதை கேட்டு வரலாம். இவதான் பேசணும்னா என்ன பண்ண முடியும்? அப்படிதான் சில பேருக்கு பெருமை. சிஸ்டர் எப்படி எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கோங்களேன்,
எப்போ நீங்க சபையை விட்டு பிரியறீங்களோ, நல்ல ஊழியர்களை விட்டு பிரியறீங்களோ, அந்த எண்ணம் வருதோ அப்பவே தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஏதோ பண்றாங்கன்னு. பிசாசு உங்களுக்கு மேல நோக்கமா இருந்துட்டாங்க. நான் பிராக்டிக்கல் அனுபவத்துல சொல்றேன். நான் என்னுடைய சொந்த ஜனங்கள் தெரிஞ்சவங்க என்ன செய்தாங்க, எங்கெல்லாம் நாங்க போறோமோ அங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க. நல்ல ஊழியக்காரர்களோட ஐக்கியமா, பயரா இருக்கிறவங்களோட ஐக்கியமா இருக்கும் போது, அவங்க ஊழியத்துல வாலண்டியரா இருக்கும் போதெல்லாம் எங்களை பிரிச்சுருவாங்க. ஒரு பேட் நேம் கொடுத்து எங்களை பிரிச்சுருவாங்க. அப்ப பிரிக்க பிரிக்க நாங்க தனியா விடப்படுவோம். எங்க குடும்பத்துக்கு அறிவே இருக்காது. நான் தனியா விடப்பட்டது எனக்கு தெரியும். ஆனா என்னால் நின்று ஃபேஸ் பண்ண முடியாது. சபைங்கிற குடும்பத்துல நம்ம என்ன செய்யணும், ஐக்கியமாயிடணும், ஐக்கியமாகணும். ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது ரொம்ப வரும், கட்டாயமா வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வரதான் செய்யும். ஆனா ஜெபிக்கணும். எந்த சபை ஊழியக்காரங்க கிட்ட ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்த்து வரீங்களோ ஜெபிக்கணும். அவங்களும் மனுஷன் தானே. நீங்க மட்டும் ஒரு நாளெல்லாம் அந்த ஆராதனை முடிகிற, அந்த உபவாச ஜெபம் முடிகிற 3 மணி நேரத்துக்கு மூச்சு தூக்க தெரிஞ்சா அவங்கள நினைச்சு பார்த்தா அவங்க எத்தனை மூச்சு தூக்கலாம் சொல்லுவாங்களா? அவங்க கிட்ட என் பையன் இப்படி சொல்லிட்டான், என் மருமக அப்படி சொல்லிட்டா, ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாம் அந்த இருதயத்துல வச்சிருப்பாங்க. சில பேருக்கு அந்த கவலை விட்டு வெளியே வர முடியாது. ரொம்ப பிள்ளைகளை உயிரா நேசிக்கிறவங்க கட்டாயம் வரமாட்டாங்க. நான் இப்பெல்லாம் மேல மிதந்துட்டே இருக்கேன், அதனால ஒன்றும் உரைக்காது. அவ்வளவு அளவுக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனை. மிதக்கணும்ல, என்ன சொல்லியிருக்கு, மித போனா சொல்லியிருக்கா, அமிழ்ந்துருவோமா? அமிழக்கூடாது. அமிழத்துக்கு அளவுக்கு உங்களை பிடிச்சி நெருக்கி தள்ளினாலும் நம்ம என்ன செய்யணும், மிதக்கிறவளாய் காணப்படும். மிதக்கிறவளா இருக்கு. அதுக்கு என்ன ஒரு பாட்டு உண்டு, அது என்ன பாட்டு? மூழ்கி நீதி நீதி மூழ்கனமே, அது பாடுனமா ஒன்னாலே. அது என்ன இருக்கு, போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீதி நீதி மூழ்கனமே, நீதி நீதி மூழ்கனமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நாங்க மிதந்து மிதந்து மகிழனுமே, வாழ்மையா ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போகிறதே, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போகிறதே. இந்த கஷ்டம்லாம் அனுபவிச்சனால்தான் இப்ப ஏதாவது 1-2 ஊழியக்காரங்களோட ஐக்கியம் வச்சா சொல்லிடுவேன், அவர்கிட்டே சொல்லிடுவேன், ஊழியக்காரத்தே சொல்லிடுவேன். எங்க போனாலும் என்னை இருக்க விட மாட்டாங்க. எனக்கு எதிரிகள் ரொம்ப, எதிரிப்பட ஜாஸ்தி. உங்க ஊழியத்தை கூட விட்டு என்ன கூட பிரிச்சுடுவாங்க. அதனால ஏதாவது மூலையில உட்காந்து அப்படியே போயிடுறேன், பயத்துல சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு விடுதலை இருக்குன்னு தெரியுது. ஆனா நம்மளை பிரிக்க சாத்தான் பார்ப்பான். அதனால அந்த ஊழியக்காரங்கிட்டே சொல்லிடுவேன், என்னை பிரிக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்கிறாங்க. உங்களை விட்டு இல்ல, உங்க ஊழியத்தை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்தாதான் எனக்கு பாதுகாப்பு, வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், வந்தாதான் அக்கினி, வந்தாதான் விடுதலை, வந்தாதான் வரங்கள் செயல்பட முடியும். நான் தனியா நின்னுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முதலே ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன். சொல்லிட்டு ஏதாவது மூலையில மட்டும் இடம் கொடுங்க, முன்னாடி கொடுத்துடாதீங்க, நம்மளால தாங்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையோட யோசுவா நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கணத்துல கொஞ்சத்தை யோசுவாவுக்கு கொடு. பாருங்க, முழுக்க கூட கொடுக்க சொல்ல, கொஞ்சத்தை கொடு. யோசுவா செய்துட்டு போட்டோம். என்னத்தை நான் போகும்போது கொண்டு வா போறேன் இல்ல இல்ல. பாருங்க, எங்க ஊழியத்துல ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, ஒரு இலங்கை பொண்ணு, நான் சொல்லியிருக்கேன்ல, கல்யாணம் முடியறதுக்காக வந்துச்சு. ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்தது. வந்த உடனே இந்த பையன் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பையன், ஆனா அவ ஏத்துக்கல. அப்ப கூட்டிட்டு வந்து அதுக்கு ஏதோ ஒரு மூலிகை ஞானசனம் கொடுத்தாங்க. ஏன்னா நான் ஃபுல்லா நடத்தலையா, அவன் இன்னொரு சபைக்கு போறோம். அப்போ எங்களுக்கு விடுதலை கூட்டத்துக்கு வருவாங்க, வெள்ளிக்கிழமை உபாச ஜெபம் அனாயிண்டிங் கூட்டத்துக்குலாம் வருவாங்க. அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுவோம், என்னை பார்த்தாலே மிரண்டுட்டு அவங்க மாமியாருக்கு பின்னாடி போய் அப்படியே ஒளிஞ்சுட்டு என்னை பார்க்கும். அது சொல்லுவேன், ஏமா என்னை பார்த்தா பயமா இருக்கா? பயமா இல்ல, ஆனா பிடிக்கல, இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டே இருந்தது. பாருங்க, கர்த்தரை ருசிக்க ஆரம்பிச்சோன்னு ஒரு நாள் அவளே அந்த அபிஷேகம் இறங்கிருச்சு. அவ்வளவுதான்,
கொஞ்சம் மாசத்துக்குள்ள சொல்லிடுச்சு, ஆண்டி உங்ககிட்ட இருக்கிற அத்தனை அபிஷேகத்தையும் என் மேல கொடுத்துருங்க, நான் லண்டனுக்கு போறேன், தனியா போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க கொடுங்க. எப்பதான் பக்கத்திலேயே வந்து நிற்கும். எலியாவின் கரத்துக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணீங்களோ தெரியாது. நீங்க டேஸ்ட் மட்டும் பண்ணுனீங்க, உண்மையான ஊழியக்காரர்களை விட்டு பிரியவே மாட்டீங்க. அந்த அபிஷேகம் அவங்களோடய வரும். அப்படிதானே? எங்க ஜனங்களை விட்டு நான் ஒரு நாள் போயிட்டா தான் அந்த அருமையை தெரியும். எங்கேயாவது ஒரு ஃபாரின் போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தேன்னா அப்பதான் எங்க ஜனங்கள் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க வரும்போதே அண்ணாகிட்ட வருது சிஸ்டர், அப்படியே எங்க மேல ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு சிஸ்டர் சொல்லுவாங்க. டெய்லி பார்த்தா எப்படி இருக்கும், வேற வேலை கிடையாது வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அது மாதிரி எலியாவுடைய கரத்துக்கு தண்ணீர் பார்த்த எலிசா பார்த்தீங்களா, 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஊழியம், 2 மடங்கு வரங்கள் கொடுத்தாரு பாருங்க. ஒன்றும் செய்ய வேணாம், சாதாரணமா இணைஞ்சிருங்களேன், உத்தமமான இருதயத்தோட தேவனுக்கு பயந்து அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். எங்க ஜன்னல்ல என் கூட வராது, ரொம்ப நேரம் இவளோட இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு மேல வாங்குற வரவே இல்லது, கீழே உட்காந்துருக்கு, போன் மேல போன் அடிக்குது. எப்படி பாருங்க, கூலிக்காரன் கூட இணையறதுக்கு பயம், அப்படி பாக்குறது கூட பயப்படுதுங்க. அப்ப அப்படின்னா அர்த்தம் வேற யாரும் உள்ள கிட்டதுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் நல்ல தேவன். நீங்க யோசித்து பாருங்களேன், நீங்க யோசித்து பாருங்க, நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க இவங்களதான் நான் சொல்லல. ஒரு சிலருக்கு ஒருத்தவங்களை பார்த்தா பிடிக்காது, என்னைய சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். என் பேத்தி சொல்லுவோம், உன்னை பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்ப பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்ப பார்த்தா பாட்டு பாடிங்க, எப்ப பார்த்தாலும் நீ உங்க ஃப்ரெண்ட்ஸோடயே பேசிட்டு இருக்க, உன்னை பிடிக்கவே இல்லை, என் கூட பேசுறது உனக்கு முடியுதா அப்படின்னு. என்ன பண்றது, ஊழியத்தை எங்க போனாலும் விட முடியுமா? யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. தெரியாம சொல்லுது அந்த பிள்ளைல. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா என்ன சொல்லும், கை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்லும், உன் அபிஷேகத்தெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லும். கர்த்தருடைய வாசனை நமக்கு ஒன்று சொல்லியிருக்கு, அந்த வசனம் ஞாபகம் இருக்குதா? உன் மீது இருக்கிற ஆவியும் உன் வாயிலிட்ட வார்த்தைகளையும் உன் சந்ததியை விட்டு உன் சந்ததியின் சந்ததியை விட்டு விலகுனது இல்லை. எத்தனை பேர் இந்த வசனத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறீங்க? இனிமே ஜெபிங்க, சரியா? இருக்குதா? ஏசாயால எத்தனாவது அதிகாரம்? 65. எனக்கு சரியா தெரியல. 59:20. நம்ம படிச்சோம் பண்ணிட்டு இருக்கியா? திடீர்னு வந்துருச்சு. சரி, நீங்க அதை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன். என் மேல் வைத்த ஆவியும் என் வாயில் வார்த்தைகளும் என் சந்ததியை விட்டு என் சந்ததியின் சந்ததியை விட்டு விலகாது. வசனத்தை வச்சு நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. அப்ப அடிக்கடி பார்க்க, ஆண்டவர் என் மேல இருக்க ஆவி சரியா இருக்குதா? கோவாவி, எரிச்சல் ஆவி, கசப்பு ஆவி, இதெல்லாம் என் பிள்ளைகிட்ட போயிடக்கூடாது. ஃபில்டர் பண்ணி கொடுங்க ஆண்டவரே, என்னையும் மாத்துங்க. அதே சமயம் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யும், அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போவோம் பாருங்க. மெடிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா, உங்க அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சா கேட்கறாங்களா இல்லையா டாக்டருங்க? அது கூட பொய் தான். நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். ஒரு மாசம் திருவிருந்துல பங்கு பெறுகிறீங்க, அவருடைய ரத்தம் போகுது, அவருடைய சரீரம் போகுது. நீங்க சாப்பிடும்போது எப்படி உள்ள கிடக்கிற அம்மா அப்பா ரத்தமே அப்படியே இருக்கும். ஆண்டவர் சொல்ற, ஆவியிலே பிறந்த பிள்ளைகள் நீங்க, தேவனாலே பிறந்த பிள்ளைகள். அப்ப எப்படி முன்னோர்களுடைய ரத்தமே உங்களுக்கு ஓடி, அவங்களுக்கு கேன்சர் தான் உங்களுக்கு வர்றதுக்கும், அவங்களுக்கு வீசிங் இருந்தா உங்களுக்கு வர்றதுக்கும், அவங்களுக்கு சுகர் தான் உங்களுக்கு வர்றதுக்கும் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற சாபத்தை முறிக்கதான் சாபமான முள்முடியில ஆண்டவர் தலையில ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. யாரு உங்களுக்கு சாபம் அனுப்பினாலும் சரி, சாபத்தை சொன்னாலும் சரி, அவங்க விட்ட சாபம், இவங்க விட்ட சாபம், இவங்க விட்ட சாபம், எதுவுமே உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனா நாம சபிச்சா மாட்டேங்குவோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நீ நினைத்தா என்ன செய்யணும்? ஆசீர்வதி மற்றவங்களை ஆசீர்வதிக்காம கரண்டு முரடா பேசிக்கிட்டே இருந்தா நமக்கு அதான் கிடைக்கும். எதை மனுஷன் விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான் இல்ல? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். மோசே ஆண்டவரோட பேசி பேசி பழக்கப்பட்டதுனால அவர் ஒரு வேலைக்காரன் மாதிரி நடத்தல, கனம் கொடுக்கிறார் பாருங்க. அந்த யாத்திரை 33லயும் பாத்தீங்கன்னா 12-13 ஆண்டவர் பேசினவன, இன்னைக்கு நமக்கு கொஞ்சோண்டு வரங்கள் வந்துட்டா தலகனம் வந்துடும் பாருங்க. முன்னாடி வரும் எனக்கு கூட அப்படியே, அப்ப நல்லா பண்ணிட்டோம்ல, நீ செம்மையா இருந்துச்சு ஊழியா, நானே சொல்லிக்குவேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன். அப்பதான் பிசாசு என்ன செய்வான், முட்டுன்னு ஒரு கொட்டு வைப்பான். ஆண்டவர் அனுமதிப்பார். ஐயோ இப்ப என்னடா பயங்கர வயிற்று வலியா இருக்குது, தலை சுத்துது, யாரோ என்னையே பாக்குற மாதிரியே இருக்குது, முறைச்சு பாக்குற மாதிரியே இருக்குது. அப்ப நான் இந்த கண்ணுக்கு தப்புன்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாய் ஓடி வந்துடணும்.
பயம் வந்துடும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மோசேக்கு ஆண்டவரோட பழக்கப்பட்டதுனால ஆண்டவர் ஏதோ ஒரு சாதாரண ஆளவன் தெரியல. சொல்ற ஆண்டவரே நீர் வரப்போகிறேன்னு சொன்னீரே, என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன்னு சொன்னீரே, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொன்னீரே, என் கூட யார் வருவாங்க நீ சொல்லல. உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சிச்சானே கூட தெரியலையே. ஆண்டவர் மோசே சொல்றாரு பாருங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்குன்னு சொன்னீங்களே, என்ன செய்யுங்க? 13ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கிறதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். நான் உம்மை அறிவதற்கு முதலாவது எதுக்கு? நான் உம்மை அறியணும் பாருங்க. நான் தான் அறிஞ்சுக்கிட்டேன், ஏசுதான் ரட்சகர்னு எனக்கு தெரியும், அவர் சுகமளிக்கிறவன் எனக்கு தெரியும், மறுபடியும் வரப்போகிறவரும் தெரியும், இனி என்னதான் தெரியணும்? அப்படி இல்லை, இன்னும் உம்மை அறிய வேண்டுமே, இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டுமே. ஆண்டவர் அறிய 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 பாத்தீங்கன்னா எதிராளியை பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம். அது இன்னைக்கு ஒரு பொண்ணு அப்படிதான் சொல்லிச்சு, பயங்கர பிரச்சனை சிஸ்டர், ஆனா நேற்று ஒரு மெசேஜ் கேட்டுட்டே இருந்தேன், அப்பதான் எனக்குள்ள ஆவியானவர்ல நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசணும்னு தோணிச்சான். அது வரைக்கும் இதே பிரச்சனையை நினைச்சு 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 நான் சொன்னேன், இப்ப என்ன நாள் வருது, வரதான் செய்யும், இதெல்லாம் வரதான் செய்யும். நீ வசனத்தை மட்டும் வச்சு எனக்கு விரோதமாய், நீ கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிசினஸுக்கு விரோதமாய், சரீர சுகத்துக்கு விரோதமாய், நிம்மதிக்கு விரோதமாய், பொருளாதார தடைகள், பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு, வியாபாரத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தால் வாய்க்காதே போகட்டும், அவைகளை கட்டி புறப்படுத்துறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு, உள்ளத்துல சமாதானம் வரும்னு சொல்லு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகருக்கு என்ன செய்யறது? சரண்டர் ஆயிடுறாங்க. எதிர்ப்பு வந்தவனே சரண்டர் ஆயிடுறாங்க. யுத்தம் வந்தவுடனே ஒரு எதிரி ராஜா வந்து, ஐயோ சரண்டர், நீ ஒண்ணு துப்பாக்கி தூக்கிறாரு, நான் சரண்டர் சொல்வானா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் திரட்டி நானும் கூட ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன். அதான் உண்மையான ராஜா. உண்மையான ராஜா தன் ஜனங்களை விட்டுறக்கூடாது, தன் தேசத்தை காப்பாற்றணும். நம்முடைய அரசியல் தலைவர்கள் தேசத்தை காப்பாற்றணும். ஒவ்வொரு மாவட்ட, மாநில, கிராம, பட்டணத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க ஜனங்களை காப்பாற்றணும். ஒரு துறையை சேர்ந்த லீடர்ஸ் காப்பாற்றணும். ஜனங்கள் நம்பிதானே அவங்களை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், ஆசீர்வதிக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும். நல்லா வாழட்டும், நல்ல ஆரோக்கியத்தை தாரு, பாதுகாவலை தாரு, நல்ல ஞானத்தை தாரு, புத்தியை தாரு. அரபு கண்ட்ரியில இருக்கிற நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க, ராஜாக்களை ஆசீர்வதியும், அதிகாரிகளை ஆசீர்வதியும், பிரபுக்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்களே, எங்களை காப்பாத்துறாங்களே, நல்ல ஒரு சர்ச்சில் நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்களே, பாதுகாவல் கொடுத்துருக்காங்களே, ஆசீர்வதின்னு சொல்றாங்க. நம்ம தேசத்தை ஆசீர்வதிக்கிறோமா? கஷ்டப்பட்டாதான் ஆசீர்வதிச்சுக்கோங்கள. என்னென்னமோ நடக்குதுதான், நம்ம ஆசீர்வதித்தாதான் அதுவே ஆசீர்வதிக்கப்படும், நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். இயேசு தாழ்மையா இருந்தாரு, மோசே தாழ்மையா இருந்தாரு, தாவீது தாழ்மையா இருந்தாரு. இது வரைக்கும் நீர் இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு நான் ஏமாத்திர ஆண்டவரே, எவ்வளோ பெரிய நியூஸ் சொல்றீங்களே, நான் ஏமாத்திர ஆண்டவரே. தண்டனை வாங்கின ஆகாப் தன்னை தாழ்த்தினாரு, ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சதை மாத்திட்டார். தாழ்மை வேணும் இல்ல? அதிக நேரத்துல பாருங்க, பெண்களுக்கு தாழ்மை வேணும். நம்ம தான் குடும்பத்தை கட்டணும்னு சொல்லி போட்டிருக்கு, நம்மளுக்கு தாழ்மை வேணும் இல்ல? ஹஸ்பண்ட்க்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, சம்பாதிச்சாதான் மதிப்பு. நான் சம்பாதிக்கிறேன், நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் வீடு பெருக்கி நம்ம பாத்திரத்தை விளக்குறேன்னு சொன்னா மதிப்பே கிடையாது. அது ஆண்டவரே சொன்னது. ஹஸ்பண்ட்க்கு என்னது? நெத்தி வேர்வை விட சம்பாதிக்கணும், அதுதான் உனக்கு பெருமை, அதுதான் உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். வாலிப மகன்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? நல்ல கொழுக்க இருக்கிறது கிடையாது. அவங்க எவ்வளவு பராக்கிரமம் செய்யறாங்க, வாலிப வயசுல உள்ள பலனை எவ்வளவு ஆண்டவர் கொடுக்குறாங்க, திறமை எவ்வளவு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. சாரா டவுராஜியா சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி என் பிள்ளைங்க என்னை கிண்டல் பண்ணும். நான் சின்ன ஆண்டவர் ஊழியத்தை செஞ்ச புதுசுல எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வெளிச்சம் தெரியாதனால எப்ப பார்த்தா தொண்டை ரிப்பேர் ஆகும். ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னா 4 நாள் தொண்டை திறக்க முடியாது. அப்ப சொல்லுவேன், ஆண்டவரே நான் நல்லா பாடுவேன் ஆண்டவரே, தொண்டை கட்டக்கூடாது, எனக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் பிடிக்கும், விட்டுறேன் ஆண்டவரே. அன்னைக்கு விட்டவதான் இன்னைக்கு வரைக்கும் தொடவே இல்லை, எந்த ஃபாரின் ஐஸ்கிரீமும் அசைக்கவே இல்லை. என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, கொடுத்து வைக்காதது இது சாப்பிட்டு பாருங்கம்மா, கொடுத்து வச்சிருக்கணும், அது நீ கொடுத்து வச்சு நீ சாப்பிட்டு, எனக்கு வேணாம், எனக்கு தொண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் தொடவே மாட்டேன். ரொம்ப பிடிச்சது. அப்ப கேட்பாங்க, என்ன நீங்க சாரா டவுராஜி நினைப்பா அப்படின்னு. ஆமா அப்படிதான் வச்சுக்கோ. ஹேமாச்சான் நினைப்பா, ஆமா அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். எழுந்தா காக்கா கத்துற மாதிரி இருக்குது, காலையில எழுந்து தூங்குறவங்களே எழுப்பி விடுறீங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் புரியுது, இந்த காக்கா கத்துறது இயேசு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நீங்க வாழணும்னு நினைச்சிருக்கிற ஒரு ஆண்டவர், நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஆண்டவர், உங்களுடைய எல்லாவித நெகட்டிவ் சூழ்நிலையிலையும் ஆயுசு காலங்களை பெருக செய்கிற ஆண்டவர், வரங்களால நிரப்பணும், வல்லமையால நிரப்பணும் அப்படி நினைக்கிற ஆண்டவர், இன்னைக்கு சத்துருவை பார்த்து பயந்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற உங்களை, உங்களுக்கே கிருபைகளை கொடுத்து அவங்களை நடுங்க செய்ய நினைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, உலக கவலை எடுத்து போட்டுருங்க. யாருக்கு இல்ல கவலை? உலகத்துல யாருக்காவது கவலை இல்லையா? எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களானா அதுக்கேற்ற கவலைகள் உண்டு, குடும்பத்துல அவ்வளவு போராட்டங்கள் உண்டு, சரீரத்துல அவ்வளவு பாடுகள் உண்டு. நடுவில் தான் எழுப்பி நிற்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு சிலர் ஜெபிக்கிறதுனால எழுப்பி நிற்கிறாங்க. நல்லா இன்னைக்கு அப்படி நம்ம எழுந்து நினைச்சோம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே உங்களுக்கு நன்றி. நான் நிறைய எடுத்துட்டு வந்தேன், நான் சொல்றதுக்கு டைம் இல்லை, அதனால தான் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் எத்தனை பேர் உங்களோட பேசினாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளுக்கு ஒன்னொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இப்படி நான் என்னை மாத்துங்க ஆண்டவர், இப்படி நான் என்னை மாத்துங்க. ஆவியான ஒரு வரம் இல்லாம நம்ம ஊழியம் செய்ய முடியுமா? அந்த வரங்கள் கிரியை செய்யணும், கனி வேணும். வரங்கள் நம்மள இருந்து கிரியை செய்யணும், நம்மளை வல்லமையா பயன்படுத்தினா ஜெபம் வேணும். ஊழியம் செய்ய ஆசையா இருந்தா முதல்ல ஜெபம் தான் ஸ்டெப்பு. தனி ஜெபம். கூட்டா ஜெபம் பண்றது ஈஸியா ஜெபம் பண்ணிடலாம், தனிமையிலே தேவனை தேடும். மோசே பாருங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா உங்க கூட பேசுறானே ஆண்டவரே. இந்த காலத்துல அப்பவாது கண்மலையின் வெடிப்புல வந்து நில்லு, பிதாவை பார்த்து செத்து போயிருவேன், இதுல வந்து நில்லு அப்படின்னு சொன்னாரு. இப்பெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நம்ம தரிசிக்க முடியும், பிதாவை பார்க்க முடியும். இயேசுவை பார்த்தா பிதாவை பார்த்தது. நீங்க ஆவிக்குரிய மேலான காரியங்கள் மேல ஆசைச்சீங்கன்னா பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஈஸியா கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா மந்திரம் பண்ணி நான் சாவணும் வச்சாங்க. என் வயிறெல்லாம் வீங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பாருங்க, நல்ல ஒரு ஊழியக்காரர் கலைமணி பிரதர், அவங்களுடைய கூட்டத்துக்கு, விடுதலை கூட்டத்துக்கு நான் போவேன். அப்ப வெளிப்பாடு கொடுத்தாரு, உனக்கு விரோதமா உன்னுடைய ரத்த சம்பந்தமான பிள்ளைகளோட சாகணும்னு வச்சிருக்காங்க, ஆனா நீ சாக மாட்டேன், இது மாதிரி அநேக பிள்ளைகளை விடுவிப்பாயின்னு சொன்னார். அதே மாதிரி வரங்களால் நிரப்பினார், உங்களையும் நிரப்புவா இருப்பாங்க. நீங்க சத்துருக்கள் முன்னாடி வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, அக்னியை புதுப்பித்துக் கொள்ளுங்க. வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க, வரங்களை தாழ்வாண்டு நிரப்பும் ஆண்டவர், விசுவாசத்தினால் நிரப்பும் ஆண்டவர். என் அவிசுவாசத்திலிருந்து விடுதலையை தாரு, என்னுடைய பாவங்களுக்கு விடுதலையை தாரு. துணிகர பாவங்கள், மறைமுகமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். பண ஆசையிலிருந்து என்னை விடுதலையாக்கி கொண்டு வா. நீ பாலர சந்தரதி ஆக்குரிக்க கந்தரதி அக்கரபா. என் மேல உங்க ரத்தத்தை ஊற்ற மாட்டேன் சொல்லுவீங்களா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரிகபா ரபா ஹபா ரபலர சந்தரபல ரிகதரபா ரபல ரிகதரபா ஓஷல ரிகதர ரிகதர பியங்கரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அபிஷேகத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை என்னை புதிதாக்கட்டும் ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். சாத்தா முன்னாடி நான் சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. தீபாபா ராமலர சந்தர துரஹந்தர தியங்கரந்தரபா ஓஷல ரிகதர துரஹந்தர தியங்கரபா. ஹalleluya. அன்னி பாஸ்ல பேசு, ஒரு நிமிஷம் அன்னி பாஸ்ல பேசு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதங்களை செய்கிறவர்கள் மத்தியில் கடந்து வந்திருக்காங்க. நன்றி தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஏற்ற நேரத்தை எங்களை உயர்த்துகிற தேவன், தாழ்ந்தவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், ஆண்டவரே சிலுவையில் மரண பரியந்தம் தாழ்த்தின தேவன், எங்களுக்காக ஆண்டவரே பரலோகத்தில் வீட்டிருக்க வேண்டிய தேவாதி தேவன், ஆண்டவரே இந்த மன்னருக்கு இறங்கி வந்து அப்பா சிலுவையினை தாழ்த்தினீரே. ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே சோதரம், நீ உண்மையே பலியாக கொடுத்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செய்கிறோம். கேட்ட நல்ல வார்த்தைக்காக, நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் மத்தியில பேசியிருக்கிறதுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. எல்லா உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா.